புதுமை நகர் காமநாயக்கன்பட்டி பரலோக அன்னை திருத்தல வரலாறு. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்றைய பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தில் தனித்துவமான இடம் பிடித்திருக்கும் காமநாயக்கன்பட்டி பரலோகத்தாயின் விண்ணேற்பண்ணை திருத்தலம் கிபி 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் மதுரை மறைபணி தளத்தில் மிக பெரும் தளமாக திகழ்ந்தது. தென் தமிழகத்தில் பிற்காலத்தில் உருவான பல பணித்தளங்களுக்கு இதுவே தாய் திருச்சபையாகவும் விளங்கியது. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் இறைபணியின் மையமாக விளங்கிய இத்தலம் இன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தின் எல்கைக்கு உட்பட்ட பகுதியாகவும், வடமேற்கில் சிறுவில்லிபுத்தூர், தென்மேற்கில் தென்காசி, தெற்கில் வடக்கன்குளம் ஆகிய பகுதிகளை தன்னகத்தே கொண்ட ஆலமரமாக விளங்கியது காமநாயக்கன்பட்டி விண்ணேற்பு அன்னை திருத்தலம். கிபி 1664ஆம் ஆண்டு அருள் தந்தை பிரேயர் அவருடைய வருகையின் போது இப்பகுதியில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் தங்களுக்கென ஒரு சிற்றாலயம் எழுப்பி ஜெபித்துக் கொண்டிருப்பதை கண்டார். அவ்வாலயம் புனித அருளானந்தரால் எழுப்பப்பட்டது என்பதையும் அவர் அறிந்து கொண்டார். அடுத்தடுத்து மேற்கொண்ட வருகையை தொடர்ந்து இத்தலத்தை தென் தமிழகத்தின் மையமாக கருதினார். அருள் தந்தை சேவியர் போர்கீஸ் இத்திருத்தலத்தில் முதலாக பணியாற்றிய பங்கு தந்தை ஆவார். இப்பணித்தளத்தில் தங்கி திருப்பலி நிறைவேற்றி அருள் சாதனங்கள் வழங்கினார். இவருடைய பணிக்காலத்தின் போதுதான் காமநாயக்கன்பட்டியின் பெயர் முதலாக ஏடுகளிலும் வரலாற்று ஆவணங்களிலும் இடம் பிடிக்க துவங்கியது. இத்திருத்தலம் புதுமை நகர் காமநாயக்கன்பட்டி என்று அழைக்கப்படுகிறது. தனது பெயருக்கேற்ப புதுமைகளின் நகராக காமநாயக்கன்பட்டி திருத்தலம் திகழ்கிறது. கிபி 1690ஆம் ஆண்டு இறந்த பெண் குழந்தை ஒருவர் உயிர் பெற்ற புதுமை இத்திருத்தலத்தில் நடந்த முதல் புதுமையாக கருதப்படுகிறது. பெண் குழந்தை ஒருவர் கிணற்றுக்குள் தவறி விழுந்து இறந்து போனது. அக்குழந்தையின் பெற்றோர் மரியன்னையிடம் கண்ணீர் மல்க ஜெபித்தார்கள். அக்குழந்தை அதிசயமாக உயிர் பெற்று எழுந்தது. இத்திருத்தலத்தில் நடந்த முதல் புதுமையாக இது கருதப்படுகிறது. அன்று முதல் கணக்கிலடங்காத புதுமைகள் இத்திருத்தலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. இத்திருத்தலத்திற்கு வந்து செல்லும் மரியன்னை பக்தர்கள் அனைவரும் அன்னையின் அருளால் ஏராளமான ஆசிரை பெற்றுச் செல்கிறார்கள். இத்திருத்தலத்தின் மற்றொரு பெருமை இத்திருத்தலத்தில் பணியாற்றிய புகழ்பெற்ற சேசு சபை குருக்கள். புகழ்பெற்ற புனித அருளானந்தர், ராபர்ட் தே நொபிலி, வீரமா முனிவர் என பல நட்சத்திர குருக்கள் பணியாற்றிய திருத்தலமாக இது திகழ்கிறது. ஓரியூரின் ஒளிவிளக்காக தலை வெட்டுண்டு வேத சாட்சியாக மரித்த புனித அருளானந்தர் தனது மறைபணியின் போது இத்திருத்தலத்தில் தங்கி இறைபணி புரிந்துள்ளார். அவர்தான் இம்மண்ணில் முதலாக ஆலயம் எழுப்பியவர் ஆவார். அவரை தொடர்ந்து ராபர்ட் தே நொபிலி அயல் நாட்டவராக இருந்த போதிலும் தனது பெயரையும் தோற்றத்தையும் இந்திய சந்நியாசி போன்று மாற்றிக்கொண்டு ராபர்ட் தே நொபிலி இத்திருத்தலத்தில் பணிபுரிந்துள்ளார். இத்திருத்தலத்திற்கு விண்ணேற்பு அன்னை ஆலயம் என பெயர் சூட்டியவர் வீரமாமுனிவர் ஆவார். இத்திருத்தலத்தில் மரியன்னையிடம் வேண்டி குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் பெண் குழந்தைகள் என்றால் விண்ணரசி எனவும், ஆண் குழந்தைகள் என்றால் விண்ணரசி என்றும் பெயர் சூட்டுகிறார்கள். அதற்கு காரணம் காமநாயக்கன்பட்டி திருத்தலம் விண்ணேற்பு அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இத்திருத்தலம் துவக்க முதல் விண்ணேற்பு அன்னை ஆலயம் என்று அழைக்கப்படவில்லை. இத்திருத்தலத்திற்கு விண்ணேற்பு அன்னை ஆலயம் என பெயர் சூட்டியவர் வீரமாமுனிவர் ஆவார். வீரமாமுனிவர் தாம் பணியாற்றிய இடங்கள் அனைத்திலும் அன்னையின் பெயரால் ஆலயம் எழுப்பியுள்ளார். மரியன்னை பக்தரான இவர் பூண்டியில் லூர்து மாதா திருத்தலம், தஞ்சாவூரில் வியாகுல மாதா ஆலயம், பாண்டிச்சேரி கோனார்குப்பத்தில் பெரியநாயகி அன்னை திருத்தலம், ஏலக்குறிச்சியில் அடைக்கல அன்னை திருத்தலம் என தான் பணியாற்றிய இடங்கள் அனைத்திலும் அன்னையின் பெயரால் ஆலயம் எழுப்பிய வீரமாமுனிவர் காமநாயக்கன்பட்டியில் கிபி 1712ஆம் ஆண்டு முதல் 1715ஆம் ஆண்டு வரை இத்தலத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றிய காலத்தில் இத்திருத்தலத்தை விண்ணேற்பு அன்னைக்கு அவர் அர்ப்பணித்தார். காமநாயக்கன்பட்டி திருத்தலம் திருவிழா நாட்களில் 4 லட்சம் பக்தர்களை வரவேற்கும் திருத்தலமாக விளங்குகிறது. காமநாயக்கன்பட்டி விண்ணேற்பு அன்னையின் திருத்தல வரலாற்று பயணத்தில் பல சவால்களையும் இடர்களையும் சந்தித்துதான் இன்று வரலாற்றில் இடம் பிடித்து நிற்கிறது. இத்திருத்தலம் சந்தித்த அனைத்து சவால்களிலும் அன்னையும் உடனிருந்தார் என்பது வரலாறு வெளிப்படுத்தும் சான்றாகும். 18ஆம் நூற்றாண்டில் இத்திருத்தலம் பல திருடர்களால் சூறையாடப்பட்டு வந்தது. ஆலயத்திலிருந்த விலை உயர்ந்த பொருட்கள் தொடர்ந்து திருடர்களால் எடுத்துச் செல்லப்பட்டது. இவ்வாறு திருடர்களின் இலக்காக விளங்கிய இத்திருத்தலத்தை காக்கும் பொருட்டு அன்னையின் ஆற்றல் வெளிப்பட்டது. அன்னையின் அருளால் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த திருட்டு தடுத்து நிறுத்தப்பட்டது.
ஒருமுறை விண்ணேற்பு அன்னையின் சுரூபத்தை திருடுவதற்காக நள்ளிரவில் ஆலயத்திற்குள் திருடன் ஒருவன் நுழைந்தான். ஆலயத்திற்குள் நுழைந்த திருடனின் பார்வை திடீரென பறிபோனது. இதனால் ஆலயத்திலிருந்து வெளியேற முடியாமல் ஆலயத்திற்குள்ளேயே முடங்கி கிடந்தான். காலையில் வழிபாட்டுக்கு வந்த மக்கள் திருடனிடமிருந்து அன்னையின் சுரூபத்தை மீட்டார்கள். பார்வை திரும்ப பெற்று திருடனும் மனம் மாறி அன்னையின் பக்தரானான். கிபி 1748 ஆண்டு மீண்டும் மற்றொரு நெருக்கடியை சந்தித்தது இத்திருத்தலம். இப்பகுதியில் வேகமாக வளர்ந்து வரும் கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கடி தரும் பொருட்டு, அவர்களின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் பொருட்டு அன்னையின் ஆலயத்திற்கு கயவர்களால் நெருப்பு மூட்டப்பட்டது. ஆலயம் தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது, தரைமட்டமானது. இருப்பினும் அன்னையின் உடனிருப்பு இதிலும் வெளிப்படுத்தப்பட்டது. எரிந்து போன ஆலயத்திற்குள் அன்னையின் சுரூபம் மட்டும் கரைபிடியாமல், உருக்குலையாமல் அப்படியே இருந்தது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அதே போன்று 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இத்திருத்தலத்தை புதுப்பித்து கட்டியெழுப்பும் பணிகள் துவங்கின. ஆனால் அக்காலகட்டத்தில் மிக பெரும் பஞ்சம் நிலவியது. பஞ்சத்தின் நடுவிலும் திருத்தல சீரமைப்பு பணிக்கு தாராளமாக வழங்கினார்கள் அன்னையின் பக்தர்களும் இம்மண்ணின் மைந்தர்களும். நற்செய்தியில் வரும் கைம்பெண் வறுமையின் நடுவிலும் தன்னிடமிருந்த 2 செப்பு காசுகளை உண்டியலில் போட்டது போன்று தங்களிடம் இருந்தது எதுவோ அவை அனைத்தையும் அன்னையின் திருத்தல மறுசீரமைப்பு பணிக்கு அள்ளித்தந்தார்கள் அன்னையின் பக்தர்கள். பட்டகாலிலே படும் என்பதற்கேற்ப அடுத்தடுத்து ஏராளமான நெருக்கடிகள் இத்திருத்தலத்திற்கு வந்து கொண்டே இருந்தன. கிபி 1756 முதல் 1838 வரை இத்திருத்தலத்திற்கான வறண்ட காலம் என்றே சொல்ல வேண்டும். மேய்ப்பு பணி எதுவும் நடைபெறவில்லை. குருக்களின் வருகையும் அக்காலகட்டத்தில் நிகழவில்லை. கைவிடப்பட்ட பணித்தளமானது இத்திருத்தலம். இருப்பினும் இங்கு வாழ்ந்த இறைமக்கள் தங்கள் விசுவாச பயணத்தில் நிலைத்து நின்றார்கள். பங்கு தந்தையர்களின் இடத்திலிருந்து உபதேசியார்கள் இறை சமூகத்தை வழிநடத்தி உயிரோட்டம் தந்தார்கள். கிபி 1838 ஆண்டு, ஏறக்குறைய 82 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் புதுப்பொலிவுடன் திருத்தலம் செயல்பட துவங்கியது. அன்னையின் விண்ணேற்பு விழா கோலாகலமாக நடைபெற துவங்கியது. அன்றிலிருந்து இத்திருத்தலத்தின் பொற்காலம் துவங்கியது என்றே சொல்லலாம். கும்பிடு சேவை இத்திருத்தலத்தின் மிகவும் தனித்துவம் வாய்ந்த மரியன்னை பக்தர்களின் பக்தி முயற்சியாகும். அன்னையின் பாதத்தில் தன்னை அர்ப்பணிக்கும் பொருட்டு தரையில் விழுந்து பின்னர் எழுந்து கும்பிடு சேவை செய்கின்றனர். அன்னையின் தேர் புறப்படும் போதும் தேருக்கு பின்னாலும் கும்பிடு சேவை செய்து நேர்ச்சி செய்கிறார்கள். வழக்கமாக ஆலயத்தை சுற்றிலும் இது நடைபெறும். அன்னை தந்த நன்மைக்கு நன்றி சொல்லியும் ஏறெடுக்கும் விண்ணப்பம் நிறைவேறவும் இச்சேவையை பக்தர்கள் கடைபிடிக்கிறார்கள். விவிலியத்தில் இயேசு கெத்சமனி தோட்டத்தில் முகங்குப்புற விழுந்து ஜெபிப்பது போன்று அன்னையின் திருத்தலத்தில் கும்பிடு சேவை நடக்கிறது. தாழ்பணிந்து விழுவதும் பின்னர் எழுவதும், பின்னர் விழுவதும் பின்னர் எழுவதுமாக 10, 50, 100, 1000 என நேர்ச்சி செய்து இப்பக்தி முயற்சியை கடைபிடிக்கிறார்கள். ஆண் பெண், பெரியவர், சிறியவர், படித்தவர், படிக்காதவர் என பாரபட்சம் பாராமல் அனைத்து தரப்பினரும் இந்த கும்பிடு சேவையில் ஈடுபடும் பக்தி பரவசத்தை காணும் போது நம்மையும் அறியாமல் கண்களில் நீர் சொட்ட ஆரம்பிக்கிறது. கும்பிடு சேவையில் ஈடுபடுவோர் புதுமை கிணற்றில் குளித்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். மரியன்னை பக்தர்களிடையே தோன்றிய இந்த பக்தி முயற்சி இத்திருத்தலத்தின் தனித்தன்மையாகும். இத்திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பு திருவிழா தினமன்று நள்ளிரவில் நடைபெறும் தேரடி திருப்பலி. ஆலயத்தின் வாசலில் நிறுத்தப்பட்டிருக்கும் பிரம்மாண்டமான தேருக்கு முன்னால் நடைபெறும். வெள்ளமென சூழ்ந்திருக்கும் பக்தர்களின் கூட்டத்தின் நடுவே ஆயரின் தலைமையில் நூற்றுக்கணக்கான குருக்கள் கலந்து கொள்ளும் ஆடம்பர கூட்டு திருப்பலியாக தேரடி திருப்பலி நடைபெறும். தேரடி திருப்பலிக்கு பின்னால் மிக பெரும் வரலாறு இருக்கிறது. வீரமா முனிவர்தான் இத்திருத்தலத்தில் தேர்பவனியை முதலாக அறிமுகம் செய்தவர். அவர் உருவாக்கிய தேர் இன்னும் பாதுகாக்கப்பட்டு இறைமக்களின் பார்வைக்காக ஜெபமாலை தோட்டம் அருகே நிறுத்தப்பட்டுள்ளது. இத்திருத்தலத்திற்கு சென்று வரும் பக்தர்கள் இந்த வரலாற்று பெருமைமிக்க தேரை தொட்டு பார்த்து பூரிப்படையாமல் திரும்புவதில்லை. ஒவ்வொரு முறையும் தொட்டு பார்த்து பெருமிதம் அடைகிறார்கள். வீரமாமுனிவரின் கைகளை தொட்டு பார்ப்பது போன்று அவர்கள் ஆனந்தம் அடைகிறார்கள். இத்திருத்தலத்தின் 325ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஜெபமாலை தோட்டம் உருவாக்கப்பட்டது. அன்னையின் பக்தர்கள் ஜெபமாலை ஜெபிக்க, அன்னையின் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க, திருப்பலியில் பங்கெடுக்க, திருப்பலியில் குடும்பமாய் பங்கெடுக்க, கூடி ஜெபிக்க, உறவுகளாய் ஒன்று கூடி அகமகிழ ஜெபமாலை தோட்டம் பற்பல விதங்களில் ஆன்மீக காரியங்களில் வளர உதவும் தோட்டமாக இது திகழ்கிறது.
இன்பவன தோட்டத்தில் மனிதன் இழந்து போனதை கெத்செமனி தோட்டம் பெற்றுத்தந்தது போன்று இந்த ஜெபமாலை தோட்டம் மீட்பின் நீட்சியாகவே திகழ்கிறது. தவக்காலத்தில் ஏராளமான திருப்பயணிகள் அன்னையின் திருத்தலம் நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். அன்னையின் ஜெபமாலை தோட்டத்தில் ஜெபித்துவிட்டும் இளைப்பாறிவிட்டும் தான் செல்கிறார்கள். திருவிழாவின் பல்வேறு சிறப்புகளில் ஒன்று இத்திருத்தலத்தின் மண்ணின் மைந்தர்கள். அருகிலுள்ள கோவில்பட்டி வளனார் இறை சமூகம் துவங்கி விருதுநகர், சிவகாசி, சென்னை என இம்மண்ணின் மைந்தர்கள் உலகின் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் ஆகஸ்ட் 15 திருவிழா தினம் அன்று அன்னையின் பாதம் வந்து சேர்வார்கள். திருத்தல கொடியேற்றும் நாள் துவங்கி திருவிழா முடியும் வரை அசைவ உணவு அருந்தாமை, நோன்பும் சுத்த போசனமும் கடைபிடித்து திருவிழாவிற்கு வந்து போகும் பக்தர்கள் நினைத்த காரியம் நிறைவேறவும் திருத்தல திருவிழா கோலாகலமாக எவ்வித இடையூறின்றி நடைபெறவும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஒருத்தல் முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள். இவ்வாறு அன்னையின் விழாவிற்கு ஆயத்தம் செய்கிறார்கள் அன்னையின் பிள்ளைகள். விண்ணும் மண்ணும் இணைந்து கொண்டாடும் மரியன்னையின் விண்ணேற்பை காமநாயக்கன்பட்டி மண்ணின் மைந்தர்களோடும் திருவிழா பக்தர்களோடும் இணைந்து கொண்டாடுவோம். அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். மன்றாடுங்கள், மகிழ்வு வரும், நம்புங்கள், நலம் பெருகும். இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன். இத்திருத்தலத்தின் பெருமைகளையும் சிறப்புகளையும் மரியன்னை உங்களுக்கு நிகழ்த்திய புதுமைகளையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறவாமல் பதிவிடுங்கள். நன்றி. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.